ஹே எல்ஜே ஃபேமிலி, நியூ இயர் ஸ்காலர்ஷிப் போயிட்டுருக்கு. ரொம்ப குறைஞ்ச பேருக்கு மட்டும்தான் இதை ஆஃபர் பண்ணியிருக்கேன். 50 பேருக்கு மட்டும் ரூ. 500 டிஸ்கவுண்ட் நான் ஆஃபர் பண்ணியிருக்கேன். நியூ இயர் ஸ்காலர்ஷிப் பெற விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ நீட் நியூ இயர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேண்டிய கோர்ஸ்களோட நேம் போட்டு அனுப்புங்க. ரொம்ப சீரியஸான லேர்னர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் நான் ஆஃபர் பண்ணியிருக்கேன். விட்டுறாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தட் செட், இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, உங்களோட 2025 ரொம்ப சிறப்பாக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த இயர் முழுக்க நீங்கள் 100-150 வீடியோ கேட்டிருக்கலாம் லாவண்யா ஜெயக்குமாரோடது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் 2025னா இதாக இருக்கட்டும். அது என்னன்னா, கீப் த மெயின் திங். ஓகே, 7 Habits of Highly Effective People அப்படின்ற ஒரு புக், ரொம்ப ஃபேமஸான புக். அதில் ஸ்டீஃபன் கோவை சொல்லியிருக்க ஒரு பாயிண்ட் என்னென்னா, லேர்ன் டு கீப் த மெயின் திங். அவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு முதன்மையான விஷயத்த, முதன்மையாக படுற விஷயத்த கூட கிடையாது, உனக்கு முதன்மையான விஷயத்தை முதன்மைப்படுத்து, முதன்மையாகவே வெய்யு அப்படின்றது. இப்போ எனக்கு ஒரு ஜாப் வேணும், 2025 எனக்கு ஒரு ஜாப் வந்தே ஆகணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கான முதன்மையான விஷயம். நான் ஜாபை குவிட் பண்ணிட்டு எனக்கான ஒரு பேஷன், ஒரு ஆர்ட் ப்ராஜெக்ட் நான் பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லைனா எனக்கு ஒரு பிஸ்னஸ் நான் பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறேன், இல்லைனா எனக்கான ஒரு ஆன்லைன் இன்கம் ஜேர்னி, எனக்கான செகண்ட் இன்கம் நான் கட்டமைக்க போகிறேன் அப்படின்னா அதுதான் உங்களோட மெயின் திங். நான் டீச்சர் ஆகிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக முனைப்போட வேலை தேடிட்டுருக்கேன், அதுக்காக நான் படிக்கிறேன், அதுக்காக என்னோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறேன், அதுதான் உங்களோட மெயின் திங். நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கு நான் ரொம்ப கடின உழைப்பு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா 2025க்கு அதுதான் உங்களோட மெயின் திங். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நான் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அதுதான் உங்களோட மெயின் திங். கீப் யோர் மெயின் திங் த மெயின் திங். ஓகே, அதுக்கு உங்களுக்கு இன்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷம் நான் என்ன மாதிரியே ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணேன், அது என்னை எந்த லெவலுக்கு குவாண்டம் ஜம்ப் பண்ண வச்சுருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஜான்வரி 1st வீக்குக்கு கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, ஸ்ரீரங்கம் அப்படி ட்ராவல் பிளான்லாம் போட்டிருக்கேன். இந்த இயரை அப்படி தெய்வீகமாக ஆரம்பிக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன். எப்போவுமே காரில் போய் போர் அடிச்சிச்சு, அதனால் இந்த வாட்டி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை நான் பண்ண போகிறேன். ஸோ அமேசிங்காக இருக்க போகுது. ஜேர்னல் பண்ணுவேனா, விளாக் பண்ணுவேனா அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஒரு குட்டி ஸ்னிப்பெட்ஸ் ஆகுது. பட் லெட்ஸ் சி. ஓகே, அது ஒரு அப்டேட் நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு. அண்ட் கீப் யோர் மெயின் திங்கில் நான் உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அப்சஷன் வேணும். அந்த வெறித்தனமாக ஒரு இலக்கை அணுகிற அந்த ஒரு எண்ணம் வேணும். கரெக்டாக அந்த எண்ணம் இல்லைன்னா உங்களால் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் அதை அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா? நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி. நீங்கள் அம்மாவோ அப்பாவோ அந்த ஜேர்னியை பாதியிலேயே நிறுத்திட்டு, ஐயோ 6 மாதம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு இந்த கோல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபேண்டன் பண்ணிட்டு போக மாட்டீங்க. அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய வலிகள் உங்களுக்கு இருக்க போகுது. 7வது 8வது 9 மாதம்லாம் கொடுமையாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இலக்குகள்னு வரும்போது அந்த 6வது மாதம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதை அபேண்டன் பண்ணுறோம். ஐயோ எனக்கு வேண்டாம், நான் இன்னொன்றுக்காக போகிறேன், நான் இன்னொன்று தேடி போகிறேன், இது எக்ஸைட்டிங்காக இருக்குது, அதுவும் எக்ஸைட்டிங்காக இருக்குது, இது சூப்பராக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா அந்த அக்லி மிடில்னு சொல்லுவாங்க. ஒரு பெயிண்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, இப்போ ஒரு 40% தாண்டின பிறகு தான் பேஜே கச்சா முச்சான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது பயங்கர விஷனோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், முடிக்கும் போது ஒரு ஹாப்பினஸோடு பிடிக்கும். ஆனால் நடுவில் இந்த ப்ராஜெக்டே அபேண்டன் பண்ணிட்டு போயிடலாம், கிழிச்சு போட்டு போயிடலாம் இந்த பேப்பரையே அப்படின்னு தோணும் தெரியுமா? அந்த இடத்துல தான் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், ஐ ஷுட் கீப் த மெயின் திங். வாட்ஸ் மை மெயின் திங்? திஸ் இஸ் மை மெயின் திங். ஐ ஷுட் கீப் மை மெயின் திங் த மெயின் திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரீவயர் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு இதுதான் எனக்கு முதன்மையான விஷயம் அப்படின்ட்டு அதை முதன்மைப்படுத்துகிற அந்த தகுதியை வளர்த்துக்கலை அப்படின்னா நீங்கள் கோல் செட்டராக மட்டும்தான் இருப்பீங்க. அந்த கோலை நீங்கள் சீக் பண்ண மாட்டீங்க, அதை அச்சீவ் பண்ண மாட்டீங்க. அடுத்தடுத்த அடிகள் ஆரம்பத்தில் தான் எடுத்து வச்சுருப்பீங்களா இருக்கும். அந்த மெஸ்ஸி மிடில்னு சொல்லுவாங்க, அந்த நடுவில் கச்சா மூச்சான்னு இருக்கும். அந்த மிடில் நீங்கள் போய் காலடியை வைக்கும்போதில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுவீங்க.
நீங்கள் ஒரு இலக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கீப் யோர் மெயின் திங் த மெயின் திங். அடுத்த 2025 ஃபுல்லாகவே கீப் த மெயின் திங். இதுதான் என்னோடய ஃபோக்கஸ், இதுதான் என்னோடய ஒரு இலக்கு. இதில் மட்டும்தான் என்னோட 100% எனர்ஜி, 100% டைம் எல்லாமே இருக்க போகுதுன்ற அந்த எண்ணத்தை எப்போவுமே கொண்டு வாங்க. கோல் செட்டிங் ரொம்ப ஈஸி, கோலை அச்சீவ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. எப்போ அப்படின்னா when you keep the main thing. உனக்கான முதன்மைத்துவம் எது அப்படின்றது நீங்கள் இதை எப்போ ஃபீல் பண்ணுவீங்க? நம்ம 6 மாதம் ப்ரெக்னன்சி தாண்டி இல்லை அந்த அளவுக்கு 6 மாதம்லாம் நம்மளோட இலக்குகளுக்கு நம்ம தர்றது கிடையாது. இல்லை 60% நம்ம இலக்கை நோக்கி போயிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மெஸ்ஸி மிடில் பார்த்து நிறைய பேருக்கு பயம் வர கிடையாது. கிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய பேர் விட்டுருவாங்க. நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத நீங்கள் டிசம்பர்லேயே, இன்றைக்கி ஏன் ஜனவரி 1க்கு தான் என்னோடய கோலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? 3 நாள் முன்னாடியே ஆரம்பித்தா என்ன? ஐயோ அந்த கோல் உங்களை விட்டு ஓடி போயிருமா? இல்லை ரியலைஸ் ஆகாதா? இல்லை ஐயோ நீ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த கோல் உங்ககிட்ட சொல்லுதா? யாருமே எதுவுமே சொல்லலை. நீங்கள் தான் உங்களுக்காக அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் தான் அதை அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ டைம் ரொம்ப உங்களுக்கு கொடுக்காம அந்த ஒரு வெறித்தனமான அந்த அப்சஷனை கொண்டு வாங்க. உங்கள் இலக்குகள் மேலே ஒரு வெறித்தனம் இருக்கட்டும் உங்களுக்கு. இதுதான் எனக்கு தேவை அப்படின்ற தெளிவும், இதுதான் என்னோடய மெயின் திங், இதை நான் எப்போவுமே மெயின் திங்காக வைக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகமும் உங்களுக்கு இருந்துட்டால் போதும். நீங்கள் எதை வேணால் அச்சீவ் பண்ணிடலாம். உங்களோட இலக்குகளை நோக்கி நீங்கள் போகும்போது, அது எனக்கு இவ்வளோ அமௌண்ட் என்னோடய பேங்க் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் பிளான் இருக்கும். ஓகே இது செய்யலாம், இது கற்றுக்கலாம், இந்த ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க நீங்கள் கரெக்டாக. அதை நீங்கள் ஒன்றே ஒன்று பொறுக்கிடுங்க. அதாவது இந்த 10 விஷயம் எழுதியிருக்கேன், இதில் இந்த இதை மட்டும் எனக்கு 80% ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத எடுத்திங்கன்னா அதை மட்டும் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நான் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே முடிக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அடுத்த 365 டேஸ்க்கு பண்ணுங்கள். ரொம்ப இலகுவாக இருக்கும். கரெக்டாக இப்போது நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, நான் கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும், அந்த கோர்ஸ்க்கு மார்க்கெட் பண்ணணும், அந்த கோர்ஸ்க்கு கரிக்குலம் க்ரியேட் பண்ணணும், அந்த கோர்ஸை ரெக்கார்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், எடிட் பண்ணணும், எடிட்டர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணணும், அதை வாங்கணும், நம்மளோட LMSல அப்லோட் பண்ணணும், வெப்சைட்டில் அண்ட் அதை பயங்கரமாக மார்க்கெட் பண்ணி நான் உங்ககிட்ட கொண்டு வரணும், அதை பற்றி நிறைய வீடியோஸ் போடணும், அண்ட் டெய்லி யூடியூப் வீடியோஸ் பண்ணணும். இருக்கிற ஒரு 10 கோர்ஸை நான் உங்ககிட்ட மார்க்கெட் பண்ணணும், அண்ட் என்னோடய தாட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நான் உங்களுக்கு எஜுகேட்டிவாக உங்களோட நாலேஜ் அடுத்த லெவல் போகிற மாதிரி, உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கான்டென்ட் கொடுக்கணும். LJ ஃபேமிலி அடுத்த லெவல் முன்னேற்றத்துக்கு அவங்களோட கோல் ஃபோக்கஸ்டாக நான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 விஷயம் இருக்குன்னா, நான் வெறும்னே அந்த கடைசி சொன்னல உங்களை கோல் ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு டெய்லி ஒரு கான்டென்ட் பண்ணுறேன். டெய்லி கூட தேவையில்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்காக ஒரு இன்புட் கொண்டு வரேன் அப்படின்னாலே என்னோட 2025க்கான டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் கோர்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ண தேவையில்லை, அதுக்காக எஃபர்ட் போட தேவையில்லை, அதுக்காக எடிட்டர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணணும், அவங்கக்கிட்ட போராடணும், நான் என் மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு இது இப்போ க்ரியேட் பண்ணணும், எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கான அந்த இலக்கு என்ன? இப்போது எனக்கு மொனேட்ரி கெயின்ஸ் தான் 2025க்கு, அதாவது எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன். இல்லை எனக்கு அடுத்த வருஷம் க்ரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி, என்ன நான் நிறைய க்ரியேட்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? கோர்ஸ் க்ரியேஷனில் இறங்குவேன். புரியுதா? ஸோ உங்களுக்கான அந்த இன்டென்ஷன் என்னன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அந்த கோல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பர்சியூ பண்ணால் அது எனக்கு 80% ரிசல்ட்டை ஈஸியாக தந்துடும், மற்றதெல்லாம் நான் அபேண்டன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கொண்டு போங்க. ஸோ கீப் யோர் மெயின் திங் த மெயின் திங்கில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் மட்டும்தான் மெயின் திங்காக வச்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மற்றதெல்லாம் அபேண்டன் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மற்றதெல்லாம் உங்களோட ஃபோக்கஸை செதற விட்டுக்கிட்டு மெயின் திங்காக அபேண்டன் பண்ணிடுறீங்க. அபேண்டன் பண்ணுறதுனா என்ன? கை விடுறது, அதை அனாதையாக்கிடுறது. உங்களோட மெயின் திங்கை எப்போவுமே அபேண்டன் பண்ணாதீங்க. 2025க்கு ஒரே ஒரு கோலை எடுத்து அந்த கோல் உங்களை குவாண்டம் லீப் கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு உந்து சக்தி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கோல் எடுங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், உங்களோட மைண்ட் செட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ரெண்டுமே முக்கியம். என்ன கேட்டால் வெறும் ஒரு இப்போ இங்கிலீஷ் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அது மட்டும் போதுமா? இல்லை என்னோடய மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா? ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக நீங்கள் பேலன்ஸ்ட் அப்ரோச் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. ஓகே, ஏன்னா ரெண்டுமே தேவை. அதுதான் நான் எப்போவுமே பண்ணுவேன்.
இந்த டிசம்பர் மந்த் முழுக்கவே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய இன்னர் ஒர்க் பண்ணுறதுக்கு, பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு நான் நிறைய டைம் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்துமே நான் ஆரம்பிக்கிறது சொன்னேன்ல, எனக்காக ஒரு 8 days அமேசிங்கான ஒரு டெம்பிள் ட்ரிப் ஒன்று, தமிழ்நாடு டெம்பிள் ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு மதுரை, கன்னியாகுமரி அப்போல்லாம் டச் பண்ணல, வெறும் இந்த கோயில் நகரங்கள் மட்டும் நான் டச் பண்ணுறேன். அது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு 2025 எனக்கு கட்டமைக்க போகுது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து பீஸ்ஃபுல் 2025 அதுதான் வந்து என்னோடய தாரக மந்திரம். என்னோடய இன்டென்ஷனாக 2024 வந்து அந்த லைட்னஸை நான் ஃபீல் பண்ணணுன்னு இருந்தது. அண்ட் எல்லா விஷயத்துலையும் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட ப்ரொஃபஷன் எல்லாத்துலேயுமே வந்து பீஸ்ஃபுல் 2025 தான் நான் கொண்டு போகிறேன். ப்ளஸ் ஏதாவது ஆட் பண்ணுவேன். நான் இனிமேல் தான் நான் என்னோடய இன்டென்ஷன் பற்றி இந்த 31st அன்றைக்கி தான் ரொம்ப தீவிரமாக திங்க் பண்ணி நான் செட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், என்ன இன்டென்ஷன் நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. ஸோ உங்களுக்கான அந்த மெயின் திங்கை நீங்கள் கொண்டு வாங்க உங்களோட லைஃப்பில், அதை மெயின் திங்காக வச்சு செயல்படுங்க. அடுத்தடுத்த லெவல் உங்களோட லைஃப்பில் முன்னேறதுக்கு எப்போவுமே ஒரு விதையை விதைச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த ஏஜ் ஆகிடுச்சு, அந்த ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கு 45 ஆகிடுச்சு, எனக்கு 52 ஆகிடுச்சு, எனக்கு 64 ஆகிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. நம்ம அப்படியே தோண்டு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அழிவு ஆரம்பிச்சிடும், நம்மளோட மனதோட அழிவு. உடம்பு ஓகே, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமே தவிர, நம்ம எப்படி நான் வந்து 20 வயசில் இருந்த இளமை மாதிரி தான் நான் 60 வயசுலேயும் இருக்கேன்ட்டுலாம் யாராலையுமே அஷூரன்ஸ்லாம் கொடுக்கவே முடியாது. என்னதான் தங்க பஸ்பம்லாம் கூட அந்த ரேஞ்சுக்கு சாப்பிட்டவங்களா இருந்தால் கூட அது அந்த உண்மையை அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு உங்களோட மனதை எப்படி இளமையாகவே வச்சுக்கிறது, அதுக்கு புது விஷயங்களை கற்றல், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் உங்களுக்கு டைம் கொடுக்கறது, இதெல்லாமும் கண்டிப்பாக டைம் கொடுங்க, உங்களுக்காக 2025க்கு கொடுங்க. பட் அதெல்லாமும் விட நீங்கள் ரொம்ப விகரஸாக இருக்கீங்க, என்னோடய 2025 பெஸ்ட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கீப் யோர் மெயின் திங். அண்ட் நியூ இயர் ஸ்காலர்ஷிப் விட்டுறாதீங்க. 50 பேருக்கு தான் நான் அப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஒரு கோர்ஸ்க்குமே 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீம் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்துக்கிறதுன்ற டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பப்ளிக்காக கூட இதை பெருசாக அனௌன்ஸ் பண்ணல, மார்க்கெட்டும் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாலே அவங்களே வந்து டக்குன்னு எல்லா கோர்ஸஸையும் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் புது பையராக இருக்கீங்க, புதுசாக வந்து lavanyajaykumar.comல அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு 1 இல்லை 2 இல்லை 4-5 கோர்சஸ் கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள். 2025 உங்களோட கற்றலுக்கான இயராக கொடுங்க. எல்லாருமே சேர்ந்து முன்னேறுவோம். இந்த 2025 ரொம்ப அமேசிங்காக ஆரம்பிப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.